பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பயப்பிடிச்சிட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நம்ம குரல் 360 சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவே இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்துட்டு டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, அமெரிக்க பிரசிடெண்டான டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்தியாவிலேருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அமெரிக்காவில் சேல் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் 25% ஆஃப் டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலாக வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஷாப்பில் வந்துட்டு பெண்ணை வாங்குகிறோன்னா அந்த பெண்ணோட நார்மல் ப்ரைஸ் 5 ருபீஸ்னா இப்போ அவர் 25% ஆஃப் டேக்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இப்போது அந்த பெண்ணோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 5 ருபீஸ்க்கு வாங்கின அதே பெண்ணை இப்போ 20 ருபீஸ்க்கு சேல் ஆகுது. ஸோ வந்து கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த 5 ருபீஸ்க்கு இருந்த அதே பெண்ணு அதே குவாலிட்டி, பட் ஆனால் ரேட்டு மட்டும் ஜாஸ்தி பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்தியனோட ப்ராடக்ட்ஸை வந்துட்டு மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அதை தான் ட்ரை பண்ணி தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியன் ப்ராடக்ட்ஸை வந்து அமெரிக்காவில் சேல் ஆகலைன்னா இந்தியன் எக்கனாமிக்கலி டவுன் ஆயிரும். அவர் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானை தான் இது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி எக்கனாமிக்கல் டவுன் ஆயிடுச்சுன்னா இந்தியாவோட க்ரோத் வந்து மேக்ஸிமம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவர் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி 25% ஆஃப் டேக்ஸை வந்து போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு எப்படி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இப்போ வந்துட்டு இது வரைக்கும் அமெரிக்கா கூட நம்ம என்னென்னலாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தோமோ அந்த அக்ரிமெண்ட்ஸுக்கெல்லாம் எண்ட் ஆஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. நமக்கு தெரிஞ்சது தானே, டொனால்ட் ட்ரம்ப் மாமா எப்போ என்ன பண்ணுவார், அவர் எப்போவுமே நான் தான் இந்த வேர்ல்டுக்கே நான் தான் கிங்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஆள். இப்போ கூட ரீசெண்டாக நம்ம இந்தியாவோட பெஹல்கம் போரில் வந்துட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த பர்டிகுலர் டைமில் வந்துட்டு என்ன பண்ணார், நான் தான் இந்தியாவும் பாகிஸ்தானோட ப்ராப்ளம் வந்துட்டு பேசி சால்வ் பண்ணேன் அப்படின்னு வேர்ல்டு முழுக்க எல்லா ஸ்டேஜ்லேயும் மயக்கப்படி சொல்லிட்டு இருக்கார்ல. அந்த மாதிரி தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு அவர் அப்படியே பாகிஸ்தானோட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மாறிட்டார். ஸோ அதனால் நம்மளோட இந்தியன் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு கட் பண்ணுறதோட பிகினிங் ஸ்டேஜ் அவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் பிகினிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டார். ஸோ இந்தியாவும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கா, ஓகே நாங்களும் ரெடி தான் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்தியா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி என்னென்ன அப்டேட்டெல்லாம் ட்ரம்ப் இதுக்கப்புறம் கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.